அனைவருக்கும் வணக்கம். திருமாலின் திருக்கரத்தை அலங்கரிக்கும் சங்கிற்கு ஒரு பெரிய புராண கதையும் உள்ளது. திருமாலின் கரத்தில் உள்ள சங்கு பாஞ்சஜன்யம் என்று அழைக்கப்படுகிறது. சப்தபிரம்ம வடிவம் என்றும் அழைக்கப்படும் இந்த சங்கானது கடலில் கிடைக்கக்கூடிய சங்குகளில் சிறப்பு வகையான மிக மிக அரிய வகை வலம்புரி சங்கு வகையை சார்ந்தது. ஒரு பாஞ்சஜன்யம் உருவாக ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் ஆகும் என்பது இந்த சங்கின் தனி சிறப்பு. கடலில் ஆயிரக்கணக்கான சிப்பிகள் தோன்றிய பிறகு ஒரு இடம்புரி சங்கு தோன்றும். 1000 இடம்புரி சங்குகள் தோன்றியதும் எப்போதாவது ஒரு முறைதான் வலம்புரி சங்கு தோன்றும். இப்படி ஆயிரக்கணக்கான வலம்புரிகளுக்கு மத்தியில் அபூர்வமாக ஒரு முறைதான் சலஞ்சலம் என்னும் அபூர்வ வகை சங்கு உதயமாகும். இப்படி 1000 சலஞ்சலம் சங்குகளுக்கு இடையேதான் ஒரே ஒரு பாஞ்சஜன்யம் என்ற சக்திமிக்க அபூர்வ சங்கு தோன்றுமாம். அப்படி உருவான சங்குதான் திருமாலின் திருக்கரத்தில் திகழும் பாஞ்சஜன்யம். கண்ணன் மற்றும் பலராமனின் குருவான சாந்தீபனி முனிவரின் மகன் தத்தனை பாஞ்சசஜனன் என்ற அசுரன் கவர்ந்து சென்று விட்டதாகவும், தன்னுடைய குருவின் மகனை மீட்க வேண்டி கண்ணன் அசுரனுடன் போரிட்டு வென்றதாகவும், அந்த அசுரன் எறிந்த சாம்பல் ஒன்று சேர்ந்து பாஞ்சஜன்யம் சங்காக உருவானதாகவும் ஒரு புராண கதை சொல்லப்படுகிறது. அமிர்தம் வேண்டி பார்க்கடலை கடைந்த போது மகாலட்சுமியுடன் வெளியில் வந்த பொருட்களில் பாஞ்சசன்யமும் ஒன்று என்றும் கூட சொல்லப்படுகிறது. அப்படி மகாலட்சுமியுடன் வெளிப்பட்ட சங்கை திருமால் தன் இடக்கரத்தில் ஏந்தி கொண்டிருந்தாராம். இந்த சங்கிலிருந்து எழும் ஓம் என்னும் ஒலி பஞ்ச இந்திரியங்களை அடக்குவதால் பாஞ்சசன்யம் என்றும் அழைக்கப்படுவதாகவும் கூறப்படுகிறது. குருஷேத்திர களத்தில் ஸ்ரீகிருஷ்ணர் பாஞ்சசன்யத்தை எடுத்து முழக்கிய போது கௌரவர்களின் இதயங்களை அது நொறுங்க செய்ததாம். மேலும் வீடியோக்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.